ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. லீக் போட்டிகளெல்லாம் நிறைவு பெற்று குவாலிஃபயர் 1 என்கிற போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் நாம் கூறியது போலவே ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். மற்றும் நாம் கொடுக்கப்பட்ட ஹிண்டின் மூலமாக, அதாவது சொல்லியிருந்தோம், ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் இறங்கக்கூடியவர் கண்டிப்பாக கேப்டனாகவும் ஒரு பந்து வீச்சாளர் வைஸ் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படியே நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா பிலிப் சால்ட் மற்றும் பந்து வீச்சாளரில் ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருந்தாங்க. நாம் சொன்னது போலவே ஆர்சிபி அணியும் வெற்றியை பெற்றிருந்தார்கள். ஒரு அருமையான ஆட்டமாக இருந்தது. குறிப்பாக ஏசல்வுட்டை பற்றி சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அவர் விக்கெட் எடுப்பார், யாஸ் தயால் விக்கெட் எடுப்பார் அப்படி சொல்லியிருந்தோம். அவங்களாம் விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஒரு அருமையான போட்டியாக நேற்றைய தினம் இருந்தது. இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி எலிமினேட்டர் போட்டி. ஜிடி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவது யார்? அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார்? வெளியே செல்லக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணியில் புதிய வரவாக 2 நபர்கள், அதாவது பேஸ்டோ, அஸ்லங்கா இவங்களாம் வருவாங்க அப்படி சொல்லி கிரிக் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனை கருத்தில் கொண்டு தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம இப்போ போட இருக்கின்றோம். அதே மாதிரி ஜிடியில் பார்த்திங்கன்னா குசால் மெண்டிஸ் உள்ளே வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களாம் வராங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இன்றைய போட்டி நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, ஜானி பேஸ்டோ, அஸ்லங்கா மற்றும் ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். பேஸ்டோ அல்லது நமந்தீரை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். ஆக்சுவலாக நமந்தீர் இன்றைக்கி முன்னாடி வந்தாருன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவர் வருவாரா அப்படிங்கிறது தெரியல. அதை பொறுத்து நீங்கள் அவர் எடுத்துக்கலாம். ரோஹித் சர்மா, சரித் அஸ்லங்கா, ஜானி பேஸ்டோ, நமந்தீர், ஹர்திக் பாண்டியா போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது அஸ்லாங்காவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ட்ரெனட் போல்ட், ஜஸ்பிரித் பூம்ரா மற்றும் கரண் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் நீங்கள் ட்ரெனட் போல்ட் அல்லது பூமரா இன்றைக்கி 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜானி பேஸ்டோ, சரித் அஸ்லங்கா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பேஸ்டோ அல்லது சூரியகுமார் யாதவை கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் மிச்சல் சாட்னர், ட்ரெனட் போல்ட், பூம்ரா மற்றும் கரண் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக ஜிடி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சாய் சுதர்சன், குசால் மெண்டிஸ், ஷாருக் கான் மற்றும் அர்ஷத் கான் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக குசால் மெண்டிஸ் அல்லது ஷாருக் கானை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லது சாய் சுதர்சனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக ஜிடி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அர்ஷத் கான், பிரசித் கிருஷ்ணா மற்றும் ரஷீத் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஜிடி அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுபம் கில், குசால் மெண்டிஸ், செர்ஃப்ரான் ரூதர்ஃபோர்ட், ஷாருக் கான் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக குசால் மெண்டிஸ் அல்லது ஷாருக் கானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சுபம் கில் அவர்கள் 2வது பேட்டிங் செய்யும்போது 28 ரன்னிலிருந்து 35 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எனவே அவரை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிடி அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அர்ஷத் கான், சாய் கிஷோர்,
முகமது சிராஜ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய போட்டியில் முதல் ஹிண்ட், ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர், அதாவது அவர் வந்து பவுலும் பண்ணுவார், பேட்டிங்கும் விளையாடுவார். அந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு. ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பவுலர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இது முதல் ஹிண்ட்டு. ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக இருக்கலாம், இல்லை ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக இருக்கலாம், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக இருக்கலாம். அவர் வந்து பேட்ஸ்மேன் மட்டும் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதாவது பேட்டிங் மட்டும் பண்ணக்கூடியவராக இருப்பார், பவுல்லாம் போட மாட்டார். அவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. 2 ஹிண்ட்டு. மூணாவது ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த டீம் ப்ளே பண்ணாலும் சரி, அது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, 1வது ஓவருக்குள், அதாவது ஒரு ஓவரில் இருந்து 3 ஓவருக்குள்ளே ஒரு கேட்ச் வாய்ப்போ இல்லை ஒரு ரன் அவுட் வாய்ப்போ இல்லை அப்படின்னா ஒரே ஓவரில் 2 4 1 6 அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 1வது ஓவர்லேருந்து 3வது ஓவருக்குள்ளே இப்படி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். இன்னும் வந்து ஆப்டான பிளேயர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம டெலிகிராம் லிங்கில் தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி 2 நட்சத்திரம், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் குருவோட நட்சத்திரம், செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சனியோட நட்சத்திரம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன், குரு சனி சேர்க்க மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன். இது வந்து நம்ம ஆப்டாக சொல்லணும் அப்படின்னா, டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கில் ஒரு ஆப்டான ஒரு பிளேயிங் 11 அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். நம்ம இப்போ இதில் யூடியூப்பில் கொடுத்தது ஒரு இதாக எடுத்துங்க, இருந்தாலும் வந்து ஒரு இது வந்து முன்னோட்டமாக எடுத்துங்க. கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டெலிகிராமில் கொடுப்போம். ஸோ கொஞ்சம் மாறுதல் இருக்க தான் செய்யும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக டெலிகிராம் லிங்கில் நம்ம அப்டேஷன் என்பது வழங்கப்படும். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.